இந்த கடமைக்கும் ஹாபிக்கும் இடையில் சேவிங்ஸு, அது யாராக இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணணும். ஹாபியாக நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னா கூட அவங்க அந்த ஹாபியாக சம்பாதிச்சது மறுபடியும் வந்து அவங்க ஹாபியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இன்பிட்வீன் அவங்களுக்கு திருப்பி பண தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ இது நிரந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. உங்களுடைய சேவிங்ஸ் நிரந்தரமாக வந்துட்டு இருக்குமா? சொல்லவே முடியாது. ப்ராஃபிட் நிரந்தரமாக வந்துட்டு இருக்குமா? சொல்லவே முடியாது. நீங்கள் கண்டினியூஸாக உழைச்சிட்டே இருக்கிறீங்க, கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது சேவிங்ஸை மட்டும் ஏன் தள்ளி போடுறீங்க? அது டே ஒன்லேருந்தே இருக்கணும். அதனால் சேமிப்பு வந்து ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. ஏர்ன் பண்ணும்போதே உங்களோட சேவிங்ஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஆரம்பத்தில் சேமிக்கிறத பற்றி சொன்னீங்க. ஒருத்தவங்க எந்த அளவுக்கு சேமிக்க ஆரம்பிக்கலாம்? எந்த அளவுக்குன்றது வந்து டிஃப்ரெண்ட். ஆரம்பத்திலே கண்டிப்பாக சேமிக்கணும். ஒருத்தர் வந்து அவரோட தேவைகளுக்காக ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது என்னாகும், அவரோட கடமைகளை நிறைவேற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் சரி, ஹாபியாக சம்பாதிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களோட வருமானத்தில் குறைஞ்சபட்சம் 15% 20% சேமிப்பாக இருக்கணும்.